ப்ரோ வைப் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2026ஆம் ஆண்டு மே மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள். இந்த மாற்றங்கள் எதன் மூலமாக ஏற்பட போகுது அப்படின்னா, கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நவ கிரகங்களுடைய செயல்பாடு. கிரகங்கள் மிக அதிகமாக முக்கியத்துவம் மாத பலன் நம்ம எடுக்கிற எந்த கிரகத்தை எடுப்போம்னா நம்முடைய சூரிய பகவான் எடுப்போம். ஸோ அப்படிப்பட்ட சூரிய பகவான் இந்த மே மாதம் தொடக்கத்தில் மேசராசியில் 15ஆம் தேதி கிட்ட கரெக்டாக என்ன பண்ணுவார்னா ரிஷபராசி பேர். அவர் 2 இடங்களில் இந்த மாத பலனில் மாற்றம் அடைகிறார். அதை தவிர்த்து மற்ற ஏனைய கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்களோ, உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல இருக்காங்களோ அதனுடைய அடிப்படை, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்காங்க, ஸோ அதனுடைய அடிப்படையில் வச்சு உங்களுக்கு இந்த பலன் சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய தெளிவான மாற்றங்கள் மற்றும் கவனங்கள் என்ற விஷயங்களை எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடக ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மே மாதத்தை பற்றி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கடந்த கால நிகழ்வுகளையும் டச் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு விஷயம், கடகராசி அன்பர்களுடைய வீட்டில் இந்த மே மாதத்தில் சுப நிகழ்ச்சி கட்டாயமாக உண்டு. ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி மனசுக்கு பிடிச்ச மாதிரி, மனதார சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு சுப நிகழ்ச்சி நடத்தக்கூடிய சூழ்நிலை உண்டு. உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் விலகப்படும். நீங்கள் என்ன விஷயத்தை அதிகமாக யோசிக்கீங்களோ, எந்த விஷயத்தை அதிகமாக நேசிக்கீங்களோ அது உங்களுக்கு கிடைக்க போகுது, நிறைவேற போகுது அப்படிங்கிறது உண்மை. அதே போல் இந்த மாதத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேறு சார், என் மனைவி என் கூட பேசவே மாட்டேங்க, என்னுடைய கணவர் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கார். ஸோ அப்படி சொல்லக்கூடிய நிலைமையில் இந்த மாதம் அவங்க உங்கள் மேலே அக்கறை உறுதியாக இருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க. மேலும் தடைபட்டு போன அத்தனை விதமான நல்ல காரியங்கள், நிறைவேறாமல் போன அத்தனை விதமான நல்ல காரியங்கள் எல்லாமே இனிமே தான் நிறைவேறப்போம். இந்த கிரகம் அதுக்கான ஒரு வலிமையை உங்களுக்கு கொடுக்கும். மேலும் கடகராசிக்காரங்க கிட்டத்தட்ட இந்த 7.5 வருஷமாக மகர ராசிக்கு தானே மகர ராசிக்கு தானே 7.5 சொன்னாங்க. ஆனால் என்னமோ எங்களுக்கு 7.5 நடந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குங்க. மகர ராசி கூட கொஞ்சம் ரிலீஸ் ஆகிட்டாங்க போலக்கு. 7.5 அவங்களுக்கு நடந்து, அவங்களுக்கு சனி பகவான் கடந்த பிறகு கூட எங்களுக்கு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் இந்த ஒரு 5 வருடத்தில் நாங்கள் வாழ்க்கையோட அனுபவத்தை கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை உங்களுக்கு இருந்ததா இல்லையா? அதுவும் இந்த பூச நட்சத்திரத்தை பிறந்த நம்முடைய நேர்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தம் ஒரு 7 மாதமாக. ரிவர்ஸில் வந்து அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, ஃப்ரெண்டில் அடித்தா ஓகேடா, ரிவர்ஸ்லேயும் வந்து அடிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி உங்களை வச்சு செய்ய வேண்டிய சூழ்நிலை கிரகங்கள் கொடுத்தது. உங்களுக்கு அனுபவ பாடங்களை கொடுத்தது நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு எப்போ கஷ்டம் அதிகமாக இருக்கோ, எப்போ நமக்கு அதிகமான போராட்டம் வருதோ, எப்போ நமக்கு ஒரு தாங்க முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை வருதோ, அப்போ நான் இருக்கேன் உங்க கூட அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை கேட்குறது தான் நம்ம பண்ண புண்ணியம் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் எத்தனை பேருக்கு அன்பு காட்டியிருப்பீங்க, எத்தனை பேரை கூட பிறந்த சகோதரனா சகோதரியாக ஒரு நல்ல ஒரு உண்மையான அன்பாக, உண்மையான பாசமான தோழியாக எடுத்து அவங்க லைஃப்பில் ஒரு டேர்னிங் கொடுத்துருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அந்த அத்தனை அன்பர்களும் நண்பர்களும் எங்கே இருந்தாங்கன்னே உங்களுக்கு தெரியாமல் போச்சு. இப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. எது ரியல், எது டூப்ளிகேட்டுங்கிறத நீங்கள் புரியக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்களை தான் நம்முடைய சனி பகவான் உங்களுக்கு செயல்படி கொடுத்தார் என்பது உண்மை. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிறைய அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும், எப்படி வந்து ஒரு குழந்தைய ஒரு அம்மா வந்து அவ்வளோ பாசமாக 5 குழந்தையாக இருந்தாலும் 5 குழந்தை ஏன் குழந்தைன்னு சொல்லி
சாப்பிடாம கூட இருந்து ஒரு பாதுகாப்பாக ஒரு அக்கறை எடுத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் கடகராசிக்காரங்க கூட இருக்கிற நட்புலாம் உயிரை கொடுப்பீங்க. கூட பிறந்த உறவுகளுக்கு என்ன தியாகம் செய்யணும்னு சொல்லுங்க, நான் செய்கிறேன். கட்டின கணவனுக்காக என்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லாம் தரேங்க, அன்பு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க. ஆனால் இல்லை, நாங்கள் போலியாக தான் இருப்போம்னு உங்கள்கிட்ட போலியாகவே இருந்து ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை, நீங்கள் ஏமாற வேண்டிய நிலைமை அவங்களுடைய நடிப்பின் மூலமாக அவங்க சிறப்பாக செஞ்சுட்டு இப்போ உங்களை சிந்திக்க வச்சிட்டாங்க. ஸோ இந்த நிலையிலிருந்து நீங்கள் மாற போகிறீங்க. உங்கள் கூட இப்போ இருக்கிற உண்மையான அன்பு, உண்மையான பாசம் நிலைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதேபோல் கடகராசியோடைய குழந்தைகளுக்கு இனிமேல் அறிவு, திறமை எல்லாமே சூப்பராக இருக்க போகுது. கடகராசிக்காரங்களுடைய குழந்தைகள் இனிமேல் இவங்க பேச்சை கேட்பாங்க. குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி, குழந்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வியாபாரத்தில் புதிய முதலீடு செய்வதாக இருந்தால் மட்டும், நான் சொந்தமாக தொழில் தொடங்க போகிறேங்க, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கடகராசிக்காரங்க ஒரு முறைக்கு இருமுறை நல்லா யோசிச்சுக்கோங்க. யாரையும் நம்பி மட்டும் தயவுசெய்து செய்யாது, உங்களை நம்பி செய்யுங்க. ஸோ இருந்தாலும் புதிய முயற்சி இப்படிக்கு வேண்டாம். சொந்தமாக ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமான நேரம் ஒதுக்கும். அவங்க பார்த்துக்குவாங்க, இவங்க பார்த்துக்குவாங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எல்லா நபருடைய செயல்பாடுகளும் உங்களுடைய கண்காணிப்பில் இருக்கணும். அது கேமரா எப்படி 4 மூலைக்கு வச்சோன்னே அந்த ஃபுல் ரூமையும் வந்து கேட்ச் பண்ணுதோ அதே மாதிரி நீங்களும் கேட்ச் பண்ணால் மட்டும்தான் வெற்றி. இல்லைன்னா உங்களை ஏமாத்துறதுக்கு சதி திட்டம் பக்காவாக திட்டுவாங்க. ஸோ அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், நம்முடைய கடகராசிக்காரங்க இரவு நேரங்களில் பயணம் செய்வதை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. நைட்டு லாங் ட்ராவல் போகலாமா அப்படிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. சரி, அப்படி போகிறதா நீங்கள் வண்டி ஓடக்கூடாது. ஸோ இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கடகராசி இந்த மே மாதத்தில் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் சந்தித்து சிறப்பாக இருப்பீங்கிறது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக நான் சொன்னதை கேட்டுட்டு ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ஃபஸ்ட்டு என்னுடைய நன்றி. இது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்களுடைய செயல்பாடு. இது உங்களுடைய லைஃப்பில் குறைஞ்சது ஒரு 20-30% ஒரு மாற்றம் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்க எல்லா விஷயமும் நடந்துருமா, நீங்கள் எதிர்பார்க்க அப்படியே நடக்குமா அப்படின்னா அதற்கு மிகப்பெரிய காரணம் என்னென்னா உங்கள் சுய ஜாதகம் வேணும். உங்கள் சுய ஜாதகத்தில் தற்போது கிரக அடிப்படையில் தசாபுத்திகள் வலுவாக இருந்தால், உங்களுக்கு நல்ல தசாபுத்தி ஓடினால், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கிரக சேர்க்கையில் உங்கள் சுய ஜாதகத்தில் கிரக சேர்க்கை வலிமையாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான விஷயங்களும் வெற்றி பெறும் என்பது உண்மை. அப்போ இதை தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே உள்ள நம்முடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டில் இருக்கீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுடைய அதாவது உங்களுடைய ஜாதகம் சார்ந்த கேள்விகளுக்கு உங்களுடைய ஜாதகத்தை நல்லா கணித்து உங்களுக்கான பதில் தர நான் ரெடியாக இருக்கேன். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாதகமே இல்லை, பிறந்த தேதி தெரியாது, வருடம் மட்டும் ஏதோ ஞாபகம் இருக்குது. அப்போ என்னுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கலாமான்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கும் சரி, இதே போல் கேள்வி கேட்காம மனசுக்குள்ளேயே ஒரு எண்ணத்தில் இருக்கிற உங்களுக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறீங்களா, அந்த நேரத்தை பிரசன்னமாக எடுத்து உங்களுடைய வயதின் அடிப்படையில் உங்களுக்கு கடந்த காலங்களில் என்ன நடந்திருக்கும், ஸோ எதிர்காலத்தில் என்ன விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறத துல்லியமாக பிரசனம் என்ற மிகப்பெரிய கருவியின் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணித்து கூற முடியும். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா விருப்பப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்க. இதை தாண்டி நான் பேசின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு, அதேபோல் உங்களுடைய உறவில் உள்ள அனைவருக்குமே வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தான் பெற்ற இன்பத்தை இந்த வையகமும் பெறணும்னு சொல்லுவாங்கள்ல, பிடித்திருந்தால் அனுப்புங்க. இதுதான் என்னுடைய கருத்து. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ
உங்களை அன்புடன் வாழ்த்தி அன்புடன் தற்போது விடைபெறுவது உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.